பொதுவா எந்த கண்டுபிடிப்பா இருந்தாலும் அது இராணுவத்துக்கு பயனுள்ளதா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் முதல் முறையா ஆராய்வாங்க. அதன் பிறகுதான் அது மனிதர்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்வாங்க. ஸோ இராணுவத்திலே இதே மாதிரி கண்டுபிடிப்புகள் வந்து அந்த கண்டுபிடிப்புகள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஆனால் எந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இராணுவத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு ஃபெயிலியரான சில கண்டுபிடிப்புகள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோ தமிழ் பொக்கிஷத்தில் அடுக்கடுக்காக வரப்போகுது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் கண்டுபிடிப்பா நம்ம பார்ப்பது கோர்க் ஸ்க்ரூ டேங்க் அப்படிங்கிறது தான். இந்த கோர்க் ஸ்க்ரூ டேங்க் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. சோவியத் யூனியன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய இடம் அப்படிங்கிறது பனிப்பொழிவாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அவங்களுடைய அந்த பகுதி நிலப்பகுதி எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இதை துளைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு டேங்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச்சில் திடீர்னு அவங்களுக்கு ஒரு உதயமாகிறது. ஒரு ஸ்க்ரூ எப்படி நிறைய விதமான ஹார்ட் சர்ஃபஸை துளைத்து உள்ளே போகுது, அந்த மாதிரியான ஒரு டேங்கை வடிவமைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பறக்குது. அந்த உத்தரவு பறந்த உடனே இந்த கோர்க் ஸ்க்ரூ அப்படிங்கிற மெத்தடில் டேங்க் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. பார்ப்பதற்கு ஸ்க்ரூ மாதிரியே இருக்கு, ஆனால் முன்னோக்கி செல்லும் போது மண்ணாக இருந்தாலும் சரி, பாறையாக இருந்தாலும் சரி, பனிக்கட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே துளைத்து கொண்டு போகிற மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு. ஆனால் இந்த கண்டுபிடிப்பு, இந்த கோர்க் ஸ்க்ரூ டேங்க் அப்படிங்கிறது சாதாரண நல்ல வழுவழுப்பான நேரான இருக்கக்கூடிய பாதைகளில் போகிறதுக்கு ரொம்ப பெரிய டேஞ்சரா மாறுது. அதாவது போக முடியல. அதால ஸ்டியரிங் கண்ட்ரோல் எல்லாமே ரொம்ப டஃபா இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம இந்த கோர்க் ஸ்க்ரூ டேங்க் அப்படிங்கிறத அப்படியே நிப்பாட்டினாங்க சோவியத் யூனியன், ரஷ்யா. இது ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய எடையும் ரொம்ப கூடுதலாக இருந்ததுனால இதுக்கு மேல இனிமேல் செய்யவே முடியாதுன்னு சொல்லி டோட்டலா நிப்பாட்டிட்டாங்க. அடுத்ததா ஒன் வீல் டேங்க் அப்படி இல்லைன்னா பால் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கியூஜல் பேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வார் இரண்டாவது உலக யுத்தம் நடக்கும்போது நாசி படையால் தயாரிக்கப்பட்டது தான் இந்த கியூஜல் பேன்சர் அப்படி இல்லைன்னா பால் டேங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த பால் டேங்கை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இந்த கியூஜல் பேன்சரை பொறுத்த வரைக்கும் இது நாசி படையால் தயாரிக்கப்பட்டு ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படிங்கிற விவரம் மட்டும்தான் இருக்கு. ஒன்றோ இரண்டோ பீஸ் மட்டும்தான் யாருக்கு கிடைச்சிருக்கு, எதிரணியர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் ஒரு பீஸை மட்டும்தான் இப்போ என்ன வச்சிருக்காங்க, மியூசியத்தில் கொண்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கியூஜல் பேன்சர் அப்படின்னு சொல்றது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிஸ்ட்ரியான கண்டுபிடிப்பு தான். சொல்லப்போனால் நாசி படைகளிடம் இரண்டாவது உலக யுத்தம் நடக்கும்போது இந்த கியூஜல் பேன்சர் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவு அவங்க உருவாக்க திட்டமிட்டு இருந்ததாகவும், ஆனால் திடீர்னு அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க நாசி படை அப்படின்னும் வரலாறு சொல்லுது. இந்த கியூஜல் பேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு வட்ட வடிவமான மிகப்பெரிய அளவு ஒரு இரும்பு கேடயம். அந்த கேடயத்துக்குள்ள ஒரு நபர் இருந்து வெளியில நடப்பதை பார்ப்பதற்கு சின்ன ஹோல் இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ஆயுதங்கள் வெளியில நீட்டுவதற்கும் இல்லாட்டி இன்னொரு வெளியில இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஆப்ரேட் பண்றதுக்கும் சில பல ஓட்டைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கும் எல்லாமே எப்படிதான் இருக்கு, ஒரு மனிதர் உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்பை வேலைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு என்ஜின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த என்ஜின் வழியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து எதிரிகள் வரும்போது இவர்கள் மீது சூடுபடாமல் இருப்பதற்காக இப்படி ஒரு ஷீல்டு மாதிரியான ஒரு டேங்கை அவங்க உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உண்மையாக இந்த டேங்க் எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. இந்த டேங்கை படிக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது பீரங்கிகள் உருவாக்கப்பட்டதா, ஃபெயிலியரான பீரங்கிகள் இல்லாட்டி சக்ஸஸ் ஆன பீரங்கிகள் ஏதாவது உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறத தேடி போகும்போது தான் முதலாவது அவங்க கண்ணில் படுறது பாக்லியர் ராலண்ட் அப்படி இல்லைன்னா ரோலிங் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த ரோலிங் ஷீல்டு. யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்படி யுத்தம் நடக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஆனால் அவங்க மேலே குண்டுகள் படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ரோலிங் ஷீல்டு அவங்க பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரோலிங் ஷீல்டை ஒத்து போகுது இந்த கியூஜல் பேன்சர் அப்படிங்கிறது. ஆனால் இந்த கியூஜல் பேன்சரில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய வீல் அதை சரியாக அலைன் பண்ணுறது இல்லாட்டி கிராவிட்டியை எந்த மாதிரியான இடத்துல ப்ரெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கும் பல விஞ்ஞானிகள் ஆராய்ந்தும் எங்களால் அதை ஆப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஒரு பெரிய வடிவம் இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. அதை டெக்சாஸ் டம்பிள் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டம்பிள் வீடை பொறுத்த வரைக்கும் அதுல 3 ராணுவ வீரர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த 3 ராணுவ வீரர்கள் கையிலையும் ஆயுதம் அப்படிங்கிறது இருக்கும். சுழலக்கூடிய மிகப்பெரிய ஒரு டயர் மாதிரியான ஒரு வடிவம் இரும்புல ஆயிருக்கும், இரும்புல செய்யப்பட்டிருக்கும். ஸோ இப்படி இரும்புல செய்யப்பட்டிருக்கும் இந்த சுழலும் டேங்க் அப்படிங்கிறது எதிரி படையினர்களுக்கு முன்னாடி அப்படியே போயிட்டே இருக்கும்போது 3 ராணுவ வீரர்கள் அவங்களுடைய டைரக்ஷனில் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க.
எங்கே பார்த்து சுடுறோம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய டைரக்ஷன் அப்படி சுட்டுட்டே இருக்க வேண்டியது மட்டும்தான் அவங்களுடைய உத்தரவு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை ப்ரோட்டோடைப்பாக மட்டும் உருவாக்கி இது வெளியில் வந்தால் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த டெக்சாஸ் டம்பிள் வீடுக்கு பிறகு அடுத்ததாக அவங்க கண்டுபிடிக்கிறது தான் ட்ரீஃபஸ் வேஜன் அப்படின்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட 1917 பிப்ரவரி 1 ட்ரீஃபாஸ் வேஜன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 11 ஃபீட் டயமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய 2 உருளைகள், இந்த 2 உருளைகளை சேர்க்கக்கூடிய ஒரு கனெக்டிங் பைப், இந்த பைப்பில் தான் மிகப்பெரிய என்ஜின்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டு இந்த 2 உருளைகளுக்குள்ளும் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்களாம். சொல்லப்போனால் நம்ம கனவுலையோ இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய ஹாலிவுட் படங்கள்லையோ பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வண்டி அப்படின்னு சொல்லலாம். பல டன் வெயிட் இருக்கக்கூடிய இந்த வண்டி அப்படியே டேங்குக்கு பதிலாக கொண்டு செல்லப்படும். அந்த 2 உருளைகளுக்கும் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ட்ரீஃபஸ் வேஜன் அப்படின்னு சொல்லலாம். 1917 பிப்ரவரியில் இந்த புரோட்டோடைப் உருவாக்கப்பட்டாலும் அக்டோபர் மாதம் 1917 அந்த புரோட்டோடைப் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறாங்க, டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க. வேண்டாம், இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடியதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, யுத்த காலத்துக்கு கொண்டு போக முடியாது, சொல்லப்போனால் ஒரு அடி கூட அதெல்லாம் நகர்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால அந்த புரோட்டோடைப் இல்லாட்டி இந்த கண்டுபிடிப்பும் ஃபெயிலியராக மாறுது. அடுத்ததா ஸ்கூட்டர் மவுண்டட் கேனான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டர் மவுண்டட் கேனான் அப்படின்னு சொல்லும்போது குட்டி ரக பீரங்கிகள், ஸ்கூட்டர்ல ஒரு பீரங்கியை வைக்க முடியுமா? இந்த கேள்வி நமக்குள்ள இருந்துச்சுன்னா கஷ்மீர் ஸ்கூட்டர் அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. 2வது உலகப் போர்ல அமெரிக்காவால் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த கஷ்மீர் ஸ்கூட்டர். ஸோ அமெரிக்காவினுடைய படைகள் இந்த கஷ்மீர் ஸ்கூட்டர் அப்படிங்கிறத 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்டே போவாங்க. அந்த நேரத்தில் இந்த ஸ்கூட்டரில் ஒரு பீரங்கிகள் இல்லாட்டி துப்பாக்கி அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கும். அந்த ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எதிரி நாட்டவர்களை தாக்க முடியும். இதை பேஸ் பண்ணி நாமும் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பிரான்சினுடைய ராணுவம் நினைக்குது. அதுவும் சாதாரண ராணுவம் கிடையாது, பேராட்ரூப்ஸ். இந்த பேராட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விமானத்திலிருந்து நிறைய பேரை கீழே இறக்கி விட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஸோ அவங்க கூடவே இந்த ஸ்கூட்டரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ விமானத்தில் பறக்க வச்சு அதை கீழே தள்ளி விடுவாங்க. அந்த நேரத்தில் பேராஷூட் ஓப்பன் ஆகி இந்த ஸ்கூட்டர் கீழே வந்து நிற்கணும். அப்படி நின்ன ஸ்கூட்டரை பீரங்கிகளை அழிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரான்சினுடைய கனவு. இதுக்காக பலவிதமான புரோட்டோடைப்பை உருவாக்குறாங்க. வெஸ்பா அப்படிங்கிற கம்பெனி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெஸ்பாட்ட லைசன்ஸ் வாங்கின ஏஎம்சிஏ அப்படிங்கிற நிறுவனம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இப்படி ஒரு ஸ்கூட்டரை நம்ம உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வெஸ்பா 150 டிஏபி அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டரை உருவாக்கி காண்பிக்கிறாங்க. இந்த டிஏபி அப்படிங்கிறது ட்ரூப்ஸ் ஏரோபோர்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிஏபி வெஸ்பா 150 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்கூட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா டேங்க், அதாவது பெட்ரோல் டேங்க் தனியாக இருக்கும். அது கூடவே 3 விதமான மிசைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மிசைலை செலுத்துவதற்கான ஒரு குட்டி ரக பீரங்கி அந்த ஸ்கூட்டருக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 நபர் வேணும். ஒன்று இந்த ஸ்கூட்டரை ஓட்டிட்டு போகிற நபர், இன்னொன்று இந்த ஸ்கூட்டரை ஓட்டிட்டு போகும்போது இந்த ஆயுதத்தை ரீலோட் செய்ய வேண்டியதுக்கான நபர். அப்படி ரீலோட் செய்ய வேண்டிய நபர் இன்னொரு ஸ்கூட்டரில் வருவாராம். அவர் வந்து ரீலோட் பண்ண உடனே இந்த வெஸ்பா 150 டிபி அப்படிங்கிற ஸ்கூட்டரை ஓட்டிட்டு போகிற ராணுவ வீரர் அதை ஏவி விடுவாராம். அப்படி ஏவி விடும்போது அது நேராக எங்கே போய் விடுமா, பீரங்கிகள் மேலே விழுந்து பீரங்கிகளை அழிக்குமா. கிட்டத்தட்ட 100 mm இருக்கக்கூடிய அளவுக்கான கவச வாகனங்களை கூட அழிக்க வல்லமை உடையது தான் இந்த வெஸ்பா 150 டிபி அப்படிங்கிற ஸ்கூட்டரில் இருந்த கேனான். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் M20 அப்படிங்கிற அந்த ஆயுதம். ஸோ இந்த M20 அப்படிங்கிற ஆயுதத்தில் வைக்கக்கூடிய அந்த வார்ஹெட் அப்படிங்கிறது ஹீட் ஆகக்கூடிய வார்ஹெட். நேரடியாக ஒரு பீரங்கியில் போய் மோதும் போதே அது ரொம்ப பெரிய அளவில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் போய் மோதுமா. ஸோ அதனால் எதிரணியர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். இது 600லேருந்து 900 அளவுக்கான இந்த வெஸ்பா 150 அப்படிங்கிற ஸ்கூட்டர் மவுண்டட் கேனான் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. பல நேரத்திலும் இப்போ பிரான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வியட்நாமுக்கு எதிராலாம் இந்த ஸ்கூட்டரை பயன்படுத்தினாங்க. நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நிறைய ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடைச்சிச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் தூரமாக வரக்கூடிய பீரங்கிகளை எய்ம் பண்ணி அழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஃபெசிலிட்டி இதில் இல்லாமல் இருந்தது. ஸோ சும்மா ஒரு ஏவுகணையை செலுத்த முடியும், ஆனால் எய்ம் பண்ணி செலுத்த முடியாத ஒரு காரணத்தினால் இது ஒரு ட்ராபேக்காக பார்க்குறாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ 1956லேருந்து 1959 வரை 600லேருந்து 90 இந்த வெஸ்பா 150 அப்படிங்கிற ஸ்கூட்டர் மவுண்டட் கேனான் உருவாக்கப்பட்டாலும் அதன் பிறகு இது உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் வரலாறாக இருக்கு. இன்னைக்கும் நம்ம வெஸ்பா மியூசியத்துக்கு போனோம்னா இந்த ஸ்கூட்டரை நம்மளால பார்க்க முடியுமா. கிட்டத்தட்ட 6.4 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பீரங்கிகளை கூட இந்த வெஸ்பா 150 டிபிஏ அப்படிங்கிற ஸ்கூட்டர் மவுண்டட் கேனான் வழியாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே ஒரு ஸ்கூட்டரை உருவாக்குறதுக்கு $500லேருந்து $600 அமெரிக்க டாலர் ஆனது என்றும் M20 அப்படிங்கிற அந்த ஆயுதத்துக்கு இன்னும் பல $1000 தேவைப்பட்டது அப்படிங்கிறதும் பெரிய ஒரு செலவா பார்க்கப்பட்டதுனால டோட்டலா வெஸ்பா 150 டிபி அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் இன்வென்ஷனா மாற்றப்பட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது தான் பக்கிள் கன்.
1717-18 ஒரு பேட்டன்ட் வாங்குறாரு ஜேம்ஸ் பக்கிள். ஒரு லாயரா புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பாளரா இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜேம்ஸ் பக்கிள். அவர் டிஃபென்ஸ் கன்னை நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேட்டன்ட்டை வாங்கும்போது மக்கள் அதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பக்கிள் கன் அப்படின்னே அழைக்கிறாங்க. சொல்லப்போனால் இதுதான் முதல் மெஷின் கன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 1717 உருவாக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோடைப்பை 1722 சுட்டு பார்க்குறாங்க. ஒரே நேரத்தில் 63 ஷாட் இதனால் என்ன செய்ய முடியுமா, ஷூட் பண்ண முடியுமா, அதுவும் 7 நிமிடங்களில். இப்படி ஒரு மிஷின் கன்னை ட்ரைபோர்ட்லாம் பயன்படுத்தி அந்த ட்ரைபோர்டில் இந்த கன்னை பொருத்தி அதுக்கு தேவையான தோட்டாக்கள் எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ண பிறகு நம்மளால் சுட்டுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஜேம்ஸ் பக்கிள். ஆனால் ஜேம்ஸ் பக்கிள் அவர்களுடைய இந்த பக்கிள் கன்னுக்காக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்தில் இதன் ரொம்ப பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியலை. ஒரு புரோட்டோடைப், அதன் பிறகு ஒரு முழுமையான வடிவம் அப்படின்னு சொல்லி 2 பக்கிள் கன் மட்டுமே உருவாக்க முடிந்ததாம். அதன் பிறகு அவங்களால உருவாக்கவே முடியலை. ஸோ அது ஒரு ஃபெயிலியர் இன்வென்ஷனாக மாறிவிட்டது. 1717 மெஷின் கன் அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியுதா? அடுத்தா நம்ம பார்க்க வேண்டியது ஃபோக் வல்ஃப் ட்ரிஃப்ளூகல் அப்படிங்கிறது தான். இந்த ட்ரிஃப்ளூகல் அப்படின்னு சொல்கிறது ஒரு விமானம் மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் சின்ன வயசில் குட்டியாக நம்ம ஒரு ராக்கெட் மாதிரியான விஷயத்த செஞ்சு பார்த்துருப்போம். இப்படி கையில் அப்படி சொரட்டி விட்ட உடனே வெர்டிகலாக மேலெழும்பி போகக்கூடிய ஒரு விதமான குட்டி விளையாட்டு பொருள். ஸோ இந்த குட்டி விளையாட்டு பொருளினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் தான் இந்த ஃபோக் வல்ஃப் ட்ரிஃப்ளூகல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இதை நாசிப்படை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி நாசிப்படைகள் உருவாக்கிட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை நாசிப்படையினர்கள் உருவாக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதிர்ப்படையினர்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனுடைய ப்ரோட்டோடைப்லாம் உருவாக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரியை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய படைகள் இந்த ட்ரிஃப்ளூகல் அப்படிங்கிறது உருவாக்கி கொண்டிருந்த ஃபேக்ட்ரியில் வந்து குண்டுகளை பொழிகிறார்கள். அடுத்ததாக என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பாகம் 1 தான். இதே மாதிரி ஃபெயிலியரான கண்டுபிடிப்புகள், சக்ஸஸ் ஆன கண்டுபிடிப்புகள், இப்போ இருக்கக்கூடிய அதிநவீன கண்டுபிடிப்புகள், இல்லை இன்னும் பல இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் வரப்போகுது. இந்த பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் தான் பேர் கொடுக்க போகிறீங்க. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா ஒய் பிளேலிஸ்ட். ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிறதா இந்த ஒய் வெறும் 3 Y மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஒரு பேர் கொடுங்க. நல்ல பிளேலிஸ்ட்டாக நம்ம இதை உருவாக்கி எடுக்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.